யூனிட் 7 மென்சுரேஷன். தமிழில் வந்து அளவியல்னு சொல்லுவாங்க. மென்சுரேஷன் தமிழில் வந்து அளவியல் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளுக்கு மென்சுரேஷன் ஆர் மெஷர்மெண்ட்னு சொன்னாலும் சரி, எல்லாம் ஒன்று தான். இதில் வந்து பொறுமையாக நிதானமாக ஏற்கனவே நம்ம படித்தது, ஏற்கனவே நம்ம படித்தது சர்க்கிள் படிச்சிருக்கோம். ஏற்கனவே படித்தது சர்க்கிள். ஸ்கொயர் படிச்சிருக்கோம், சதுரம் சொல்கிறது, இது வட்டம். ரெக்டாங்கிள் படிச்சிருக்கோம், ரெக்டாங்கிள் படிச்சிருக்கோம். இது சர்க்கிளு, இது ஸ்கொயரு, இது ரெக்டாங்கிள். சர்க்கிளுக்கு வந்து ஏரியா இருக்கு, ரேடியஸ் வந்து ஆர். ரேடியஸ்னா ஆர், ஆர்னா ஆரம்னு சொல்லுவாங்க தமிழில். பொறுமையாக பார்த்துக்க சொல்லிட்டேன். இங்கிட்டு தள்ளி உட்காந்துக்க ஜெராம், இங்கிட்டு தள்ளி உட்காந்துக்க சொல்லிட்டேன். நீ தான் உட்காந்து கரெக்டாக பார்க்கணும். நான் ஒரு ஆளாக சொல்லிட்டு இருக்க முடியாது. தள்ளி வா, தெரிகிற மாதிரி பாரு. சர்க்கிளுக்கு ஏரியா வந்து πr ஸ்கொயர். சர்க்கிளுக்கு பெர்மீட்டர், பெர்மீட்டர் அல்ல சர்க்கம்பரன்ஸ்னு சொல்லுவாங்க, 2πr. இந்த ஏரியா ஆஃப் ஸ்கொயர், ஏரியா ஆஃப் ஸ்கொயர் சதுரத்தின் அளவு, பக்கம் இன்ட்டு பக்கம், சைடு இன்ட்டு சைடு, ஏ ஸ்கொயர். சைடு வந்து ஏ. இது எல்லு பி, லென்த் இன்ட்டு பிரெத்து. ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் எல் இன்ட்டு பி. ஸ்கொயருக்கு வந்து பெர்மீட்டர், ஸ்கொயருக்கு வந்து பெர்மீட்டர் 4a, 4 சைடு உள்ளது. ஏ 4 சைடு வரும். ரெக்டாங்கிளுக்கு 2 எல் வரும், 2 பி வரும். இப்போ பெர்மீட்டர், பெர்மீட்டர் 2 இன்ட்டு எல் ப்ளஸ் பி. ட்ரையாங்கிளுக்கு வந்து ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் 1/2 BH அப்படின்னு அர்த்தம். 1/2 BH. இது ட்ரையாங்கிளை பொறுத்து மாறும், நிறையா ட்ரையாங்கிள் இருக்கு. நான் இது சாதாரணமாக போட்டிருக்கேன், சரியா? ஒரு தெரிஞ்சுக்கிறக்காண்டி போட்டிருக்கேன். இது மாதிரி நிறையா விஷயங்கள் நம்மளுக்கு தெரியணும். புதுசாக நீ படிக்க போகிறது, இனிமேல் படிக்க போகிறது இல்லை, இன்னமும் இருக்குன்னா சொல்லலாம். கியூப்னு ஒன்று சொல்லலாம், கியூபாய்டுன்னு ஒன்று சொல்லலாம். கியூப்னு ஒன்று சொல்லலாம், கியூபாய்டுன்னு ஒன்று சொல்லலாம். கியூப் அப்படின்னா கையில் வச்சு விளாண்டுக்கிட்டு இருப்பாம்ல, அந்த கியூப். கியூபாய்டு அப்படின்னா இந்த பேக்கரி பாக்ஸு, பேக்கரியில் உள்ள பாக்ஸ் இப்படி இருக்கும்ல, இப்படி. ஸ்கொயரை வந்து இந்த மாதிரி போட்டால் கியூபு, ஸ்கொயரை சதுரத்தை இந்த மாதிரி போட்டோம்னா கியூபு பாக்ஸ் மாதிரி. இந்த மாதிரி பாக்ஸ் போட்டால் கியூபாய்டு, ரெக்டாங்கிள். இதுக்கு வந்து பார்த்து பொறுமையாக படிச்சுக்க. கியூபுக்கு வந்து வால்யூம் ஆஃப் கியூப் இருக்கு, வால்யூம் ஏ கியூப். இதுக்கு வால்யூம் இருக்கு, தேவையானது சொல்கிறேன். எல் இன்ட்டு பி இன்ட்டு ஹச், வால்யூம் ஆஃப் கியூபாய்டு. அது மேலே உள்ளது வால்யூம் ஆஃப் கியூப். பொறுமையாக நிதானமாக படிச்சுக்க. இது ரெண்டும் உனக்கு ஸ்டார்ட் ஆகும்னு நினைக்கிறேன். பாரு, அதில் ஃபர்ஸ்ட்டில் ஸ்டார்ட் ஆகும்னு நினைக்கிறேன். கியூப் இருக்கா, கியூபாய்டு இருக்கா, என்ன இருக்குன்னு பாரு. கியூப் தான் இருக்கு. கியூபில் எல்லாமே 6 பக்கம் இருக்கும். ஃபேஸ் 6 ஃபேஸ் இருக்கும். அப்போ நம்ம வந்து சைடை ஃபுல்லாக கூட்டினோம்னா 6a அப்படின்னு அர்த்தம். பெரிமீட்டர் எழுதினோம்னா 6aன்னு சொல்லுவாங்க. பெரிமீட்டர்னு எழுதினோம்னா, இல்லை சர்க்கம்பரன்ஸ் எழுதினோம்னா 6a. இதுக்கு கியூபாய்டுக்கு எல்லா சைடும் கூட்டினோம்னா 2 இன்ட்டு எல்பி அந்த மாதிரி எழுதியிருக்கான்னு பாரு. என்ன எழுதியிருக்கு பாரு. கியூபாய்டுக்கு என்ன எழுதியிருக்கு? அதான். பெரிமீட்டர் எழுதியிருக்கா, சர்க்கம் இது ஏரியா எழுதியிருக்கா? அதில் பாரு. சிஎஸ்ஏ எழுதியிருக்கா? டிஎஸ்ஏவா? டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. சரி, 2 இன்ட்டு எல்பி ப்ளஸ்ஸு பிஹெச் ப்ளஸ் எல்ஹெச். இது டிஎஸ்ஏ, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. பார்த்துக்க. அதே மாதிரி அதுக்குமே டிஎஸ்ஏன்னு எழுதுனா 6a ஸ்கொயர்னு வரும்.
இருக்கான்னு தெரியல, பார்த்துக்கோ. 6a² வரும். அதுக்கு பெரிமீட்டர் வந்து 6a வரும். வால்யூம் வரும். வேற என்ன இருக்குன்னு பார்த்துக்கோ. தேவையானது இருக்கான்னு பார்த்துக்க. சிஎஸ்சிஏ வந்து 4a² வருது. சிஎஸ்சிஏ வந்து சிஎஸ்சிஏனா கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா, வளைபரப்புன்னு தமிழில் சொல்லுவாங்க. டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியானா டிஎஸ்சிஏ, மொத்த புறப்பரப்பு அப்படின்றது. சிஎஸ்சின்றது கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா. 4a² தம்பி. பார்த்துக்கோ. இதுக்கு சிஎஸ்சி என்ன கொடுத்துருக்குன்னு பார்த்துக்கோ. இதுக்கு சிஎஸ்சி என்ன கொடுத்துருக்கு? கியூபாய்டுக்கு 2 × 2h × L + B. இதை எழுதிட்டேன், பார்த்துக்கோ. இதில் யூனிட் ஃபுல்லாக எழுதணும். டேய், யூனிட் ஃபுல்லாக எழுதணும்னா அழகுன்னு சொல்லி கடைசியில் எழுதுறது. கவனிச்சுக்க, பொறுமையாக நிதானமாக பார்த்துக்கோ. ஏரியா ஃபுல்லாக ஸ்கொயர் யூனிட்ஸ்னு எழுதலாம். ஏரியா ஃபுல்லாக ஸ்கொயர் யூனிட்ஸ்னு எழுதலாம். எஸ்கியூ யூனிட்ஸ்னு போட்டுக்கலாம். எஸ்கியூ யூனிட்ஸ் அப்படின்னு. பெரிமீட்டர் போடையில் வெறும் யூனிட்ஸ்னு போடணும். அவ்வளோதான். இது ஏரியா, எஸ்கியூ யூனிட்ஸ், ஸ்கொயர் யூனிட்ஸ். சதுர அலகுன்னு தமிழ் எழுதிக்க. சதுர அலகுன்னு தமிழ் எழுதிக்க. சும்மா இருக்கிற பெரிமீட்டர் இதுக்கு வந்து அலகுன்னு எழுதினா போதும். அலகுகள் அப்படின்னு எழுதினா போதும். யூனிட்ஸ்னு அர்த்தம். ஏரியா, ஸ்கொயர் யூனிட்ஸ். எந்த அளவு கொடுத்துருந்தாலும் சரி, பெரிமீட்டர் யூனிட்ஸ் மறந்துடாத, கடைசியில் எழுதணும் எல்லாமே. ஏரியானா ஸ்கொயர் யூனிட்ஸு. அது சென்டிமீட்டரில் கொடுத்துருந்தாலும் சரி, மீட்டரில் கொடுத்துருந்தாலும் சரி, எதில் கொடுத்துருந்தாலும் சரி எழுதிக்க. ஏரியான்னு வந்துட்டா ஸ்கொயர் யூனிட்ஸ் எழுதிக்க. காமனாக எழுதுறேன், அவ்வளோதான். இந்த அதில் ஏரியான்னு வார்த்தை இருக்குது, கீழே உள்ளது வந்து ஸ்கொயர் யூனிட்ஸு. இந்த இதுவும் ஏரியா வார்த்தை இருக்குது, ஸ்கொயர் யூனிட்ஸு. ஸ்கொயர் யூனிட்ஸு. சிஎஸ்ஏ 4a பாரு. இதில் கியூபுக்கு கியூபுக்கு 4a² தானே, அதான் கேட்குறேன் சார், போடாமல் இருந்தேன். இதில் வால்யூமு, இது டிஎஸ்சிஏ, இந்த ஏ இருக்குது. ஏரியான்றதுக்கு ஸ்கொயர் யூனிட்ஸ். ஏரியாவுக்குள்ள ஸ்கொயர் யூனிட்ஸ் தான். இதுவும் ஏரியா தான், ஸ்கொயர் யூனிட்ஸ் தான். பார்த்துக்கோ. வால்யூம் அப்படின்றது கியூபிக் யூனிட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. 3 வரும் கியூபிக் யூனிட்ஸ். எது இருந்தாலும் சரி, சியும் எழுதி யூனிட்ஸ்னு எழுது. வால்யூமுக்கு இந்த இருக்கு, சியுன்னு எழுதி யூனிட்ஸ்னு எழுது. வால்யூமுக்கு. ஏரியான்னு இருந்தால் ஸ்கொயர் யூனிட்ஸ் எழுது. பெரிமீட்டர் இருந்தால் வெறும் யூனிட்ஸ் எழுது. மறந்துடாத, யூனிட் எழுதி தான் ஆகணும். கடைசியாக நான் அப்படி சேர்த்து எழுதுறேன், அவ்வளோதான். பார்த்துக்க. வால்யூம் அப்படி இருந்தால் கியூபிக் யூனிட்ஸ்னு எழுதணும். இது ஒரு செட் ஆஃப், இது வந்து நீ தெரிஞ்சுக்கிட்டது, ஏற்கனவே உனக்கு தெரியும் அப்படின்றது அர்த்தம். இது உனக்கு ஏற்கனவே தெரியும் அப்படின்ட்டு. இனிமே படிக்க போகிறது கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக படிக்கணும். இனிமே படிக்க போகிறத தனியாக படிச்சுக்கிற மாதிரி பாரு. ஆனால் இதெல்லாம் உள்ள சம்மந்தப்படும், அதனால் வெளியில் படிச்சு தான் ஆகணும். இதெல்லாம் படிச்சு தான் ஆகணும், அதுக்காண்டி சொல்ல வரேன். சரி, கொஞ்சம் கவனிச்சு நான் சொல்கிற மாதிரி படி. ஏய் கம்மிடாங்க, எழுதாதரா. சொல்கிற மாதிரி படி, படிச்சுட்டு அப்புறம் எழுதி. சொல்கிற மாதிரி படிச்சுட்டு அப்புறம் எழுதிப்பார். சரியா? ஃபஸ்ட்டு மறந்துடாத. ஃபஸ்ட்டு சிலிண்டர். டேய், சிலிண்டர் தமிழில் வந்து உருளை. சிலிண்டர்னா உருளை. இது மேலே உள்ளது ரேடியஸு, இதுவும் ரேடியஸ். இது ஹைட்டு. வெளியிலையும் போட்டுக்கலாம், உள்ளேயும் போட்டுக்கலாம். இது ஒரு ரேடியஸ், இது ஒரு ரேடியஸ். சிலிண்டர்னா உருளை. டேய் கவனி, ஒரு காயின்ஸை வந்து கீழே வச்சுருக்கோம், 1 ரூபா காயின்ஸோ இல்லை 50 காசு ஏதோ ஒன்று. அப்படியே மேலே அடிக்கிட்டே வந்தோம்னா சிலிண்டர் கிடைக்கும். கீழே உள்ளது சர்க்கிள் மாதிரி தெரியுது. ஒரு காயின்ஸ் வச்சோம்னா அதுக்கு மேலே இன்னொரு காயின்ஸு அடிக்கிட்டே போனோம்னா உயரம் கிடைக்கும், ஹைட்டு கிடைக்கும். அப்போ அது உருவம் வந்து மாறிடும். உருவம் மாறிடும் அப்படின்னா எதா மாறிடும்? சிலிண்டராக மாறிடும். இந்த பைப்புமே சிலிண்டர் தான்.
இந்த பைப்பு, கரண்ட் போகிற வயர் போகிற பைப்பு சிலிண்டர் தான். டியூப் லைட்டு போட்டுப்போம்ல, அதுவும் சிலிண்டர் தான். அதுக்கான டிசைனாக காமிச்சிட்டு கேட்காத. சாதாரண டியூப் லைட் வந்து சிலிண்டர் தான். இந்த கையில் வச்சுருக்க பேனாவும் சிலிண்டர் தான். மார்க்கரும் சிலிண்டர் தான். சிலிண்டர்னால் என்னன்னு தெரியணும், அதுக்காண்டி சொல்ல வரேன். உருளை தமிழில் புரிஞ்சுக்கோ. கீழ்ப்புறமும் மேல்புறம் எப்படி இருக்கும்னா சர்க்கிளாக தெரியும். கீழ்ப்புறம் மேற்புறம் எப்படி இருக்கும்னா சர்க்கிளாக தெரியும். இந்த இப்படி திருப்பி பார்த்தோம்னா இந்த இடம் சர்க்கிளாக தெரியும். இப்படி திருப்பி பார்த்தாலும் சரி சர்க்கிளாக தெரியும். அதுக்கு தான் நான் காயின்ஸை சொல்கிறேன். கீழே காயின்ஸை பார்த்தீங்கன்னா சர்க்கிளாக தெரியும், மேலேயும் பார்த்தாலும் சர்க்கிளாக தெரியும். அப்போ கீழே உள்ளதுக்கு பேர் பேஸ் ஏரியா. இதுக்கு பேர் பேஸ் ஏரியா. அது டாப்புன்னு சொன்னாலும் சரி, டாப் ஆஃப் த இது ஏரியான்னு சொன்னாலும் சரி, ரெண்டும் ஒன்று தான். ஏன்னா ரெண்டுமே சர்க்கிள் தான். அப்போ பேஸ் ஏரியா வந்து πr² உனக்கு தெரியணும். பேஸ் ஏரியா πr² உனக்கு தெரியணும். எப்படி நான் இதை எழுதுனேன் தெரியுதா? கீழே பார்த்தா எப்படி தெரியும் சொன்னேன். அப்போ சர்க்கிள் உள்ள கையில் இருக்கேன். அதே மாதிரி பேஸ் சர்க்கம்பரன்ஸ் எழுதலாம். பேஸ் சர்க்கம்பரன்ஸ் அல்லது பேஸ் பெர்மீட்டர் எழுதலாம். 2πr. நம்ம கற்பனை பண்ணையில், அந்த இமேஜினேஷன் பண்ணையில் பின்னாடி பார்க்குறது ரவுண்டாக தெரியும். ரவுண்டானா சர்க்கிளாக தெரியும். ரவுண்டாக பார்த்தா சர்க்கிளாக தெரியும். அதனால அதோடைய இதை எழுதுறது. புரியுதான்னு பார்த்துக்க. இப்போ நம்மளுக்கு தேவையானது என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒன்று CSA. ஃபஸ்ட்டு ஒன்று CSA. CSA 2 TSA. புரியுதான் பார்த்துக்க. 3 வால்யூம். இது 3 ஒவ்வொரு படத்துக்கும் தேவை. CSA அப்படின்றது கவனி. CSAன்றது கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா. கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியானா வளைபரப்பு, சுற்றி உள்ளது. இந்த மாதிரி உள்ளது கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா. கவனி. நான் திருப்பி சொல்லிட்டேன். ஃபார்முலாலாம் படிக்க முடியலன்னா நீங்கள் இப்போ இந்த பாடத்தை அட்டன் பண்ண முடியாது. அதனால கவனி சொல்கிறேன். நீ மனப்பாடம் பண்ணிலாம் பிரயோஜனம் இல்லை. சொல்கிறத பார்த்தீங்கன்னா எழுதிடலாம். அதனால தான் கவனி சொல்லிட்டே இருக்கேன். ஒரு இது படிச்சுட்டா ஒரு இது எழுதிடுவேன். 3 செட்டு படிக்க சொல்லுவேன். 3 செட்டு நானே எழுதிடுவேன். பாரு, கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியானா சுற்றி உள்ளது, மேலே கீழே சேராது. இப்போ பெயிண்ட் அடிக்கணும் அப்படின்னா, ஒரு தூண் ஒட்டி இருக்குது செவத்தில், உருண்டையாக தூண் ஒட்டி இருக்கு அப்படின்னா, பெயிண்ட் பண்ணணும் அப்படின்னா சுற்றி தான் பெயிண்ட் அடிக்க முடியும். மேலே போய் பெயிண்ட் அடிக்க முடியாது, கீழே போய் பெயிண்ட் அடிக்க முடியாது. ஏன்னா கீழே ஃப்ளோரில் ஒட்டி இருக்கும், மேலே வந்து செவத்தில் மேலே ஒட்டி இருக்கும், டாப்பில் ஒட்டி இருக்கும். அப்போ இந்த 2 ஏரியாவும் சேராது. அப்போ இதுதான் கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா. டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியானா மேலே கீழே சேர்ந்துடும். அதுதான் இது ரெண்டுக்குள்ள வித்தியாசம். அப்போ இதுக்கு எழுதுகிறேன் 2πrh, மறந்துடாது. இது 2 × πr × h+r. நானும் உன்னோட தூங்கி எழுந்திரிச்சு தான் வந்திருக்கேன். ஆனால் நான் ஃபார்முலா எழுதுறேன்னா பொறுமையாக நிதானமாக படித்தனால எழுதுறேன். அது மாதிரி நீ எழுத தயாராக இருந்தால் அந்த கணக்கு பாடத்தை மூவ் பண்ணு, இல்லைன்னா முடியாது. பார்த்துக்க. வால்யூம் அப்படின்றது πr²h. இந்த ஏரியாவுக்கு சொன்ன மாதிரி ஸ்கொயர் யூனிட்ஸ். ஏரியாவுக்கு சொன்ன மாதிரி ஸ்கொயர் யூனிட்ஸ். வால்யூம் சொன்ன மாதிரி கியூபிக் யூனிட்ஸ். CSA அப்படின்றது வளைபரப்பு, இது மொத்த புறப்பரப்பு, இது கன அளவு. வால்யூம்ன்றது கன அளவு. ஒரு ஃபுட்பாலில் ஏர் பிடிச்சோம்னா உள்ளே போய் அடங்கும்ல, அது. சர்க்கிள் வேற, வால்யூம் வேற, ஸ்பியர் வேற. வால்யூம்ன்றது கன அளவு. இப்போ நான் டீ குடிக்கிறோம், அந்த டீ கப்பு பார்த்தீங்கன்னா சிலிண்டராக தான் இருக்கும். நான் குடிக்கிற டீ கப்பு, அதுக்குள்ளே ஊற்றுற டீ தான் வால்யூம். தண்ணி டேங்க் இருக்குது, அதுக்குள்ளே உள்ள தண்ணி தான் வால்யூம். கொள்ளளவுன்னு தமிழில் சொல்லலாம், கன அளவுன்னு தமிழில் சொல்லலாம். கொள்ளளவும் தமிழில் சொல்லலாம், கன அளவும் தமிழில் சொல்லலாம், கெப்பாசிட்டின்னு சொல்லலாம் இங்கிலீஷில். கொள்ளளவு. அப்போ இந்த 3 தான் திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டு இருப்போம், பார்த்துக்கோ. இப்போ ஒரு ஃபிகருக்கு சொல்லியிருக்கோம், ஒரு உருவத்துக்கு, சிலிண்டருக்கு. அடுத்து நான் அப்படியே கோனுக்கு வர்றேன். கோன் அப்படின்னா ஐஸ்கிரீம், அந்த இது கோன் இந்த மாதிரி உள்ளது. கோனுக்கும் கீழே பார்த்தீங்கன்னா சிலிண்டர் தான் தெரியும். கோனுக்கு கீழே பார்த்தாலும் சிலிண்டராக தான் தெரியும், சாரி சர்க்கிளாக தான் தெரியும். அப்போ இது பேஸ் ஏரியா வந்து அதே தான். பேஸ் ஏரியா πr², பேஸ் ஏரியா.
பெர்மீட்டர் வந்து 2πr. இது ஹைட்டு, இது ஸ்லாண்ட் ஹைட்டு, இது ரேடியஸ். ஹைட்டுன்றது உயரம், ஸ்லாண்ட் ஹைட்டுன்றது சாய் உயரம். ஏணிப்படியை நிறுத்தி வச்சோம்னா அப்படி சாஞ்சிருக்கும், சாஞ்சி நிற்கி சவத்தோட அப்படி, அதுக்கு பேர் ஸ்லாண்ட் ஹைட். ஆறுன்றது ரேடியஸ், ஆரம். பொறுமையாக நிதானமாக பார்த்துக்கோ. இதுக்கு பேர் கூம்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு மேலே உள்ளதுக்கு எழுதலை, தமிழில் எழுதணும்னா உருளை. உருளை இப்படி அர்த்தம். இதுக்கும் அதே மாதிரி 3 இருக்கும், மெமரி பண்ணணும். டேய் கவனி, ஃபஸ்ட்டு 1 CSA, ரெண்டாவது TSA, மூணாவது வால்யூம். நான் எழுதுகிற மாதிரி இப்படி எழுது, அந்த டேபிள் மாதிரி போட்டு எழுத வேண்டியதில்லை. இப்படி எழுதுனா ஈஸியாக எழுதிடலாம். வால்யூம் வந்து ஏற்கனவே πr² ஹச் இருக்குல்ல, அதோட 1/3 சேர்த்துக்க. வால்யூம் ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கேன், அந்த மேலே சிலிண்டரில் உள்ளதோட 1/3 அப்படின்னு சேர்த்துருக்கேன். πr² ஹச் இருக்கு, இது சிலிண்டருக்கு உள்ளது, அதோட 1/3 பாகம், 1ல் 3 பகுதி அப்படின்ட்டு அர்த்தம். அதே மாதிரி CSCன்றது πrl, இது πr × l + r. இதில் இது வந்து ஏரியான்றனால, இதுவும் ஏரியான்றனால ஸ்கொயர் யூனிட்ஸ், இதுவும் ஸ்கொயர் யூனிட்ஸ், இது வந்து கியூபிக் யூனிட்ஸ். இதில் ஹச்ன்றது ஹைட்டு, ஹச்ன்றது ஹைட்டு, ஆறுன்றது ரேடியஸ். ஆறுன்றது பொதுவாக எல்லாத்துக்குமே ரேடியஸ் தான். நான் கடைசியில் எழுதலான்னு பார்த்தேன், சரி கூட எழுதுறேன். ஸ்லாண்ட் ஹைட், இது எல்லுனா ஸ்லாண்ட் ஹைட், சாய் உயரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது LC = √h² - r², சாரி +r². இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இந்த இடம் தெரியுதா? இதில் பித்தாகரஸ் தியரத்தை பயன்படுத்தியிருக்கேன். பித்தாகரஸ் தியரத்தை பயன்படுத்தோம்னா ஹைபாட்னஸ் இது ரெண்டு ஆப்போசிட் அட்ஜசென்ட்டாக மாறிடும். அப்போ ஹைபாட்னஸ் ஸ்கொயர் = ஆப்போசிட் ஸ்கொயர் ப்ளஸ் என்னது, அதை வச்சு தான் இதில் எழுதியிருக்கேன். படிக்கிறாள் யோசிச்சா புரிஞ்சுக்கிறோம். L² = h² + r². இங்கே ஸ்கொயரை ரிமூவ் பண்ணிவிட்டு அங்கிட்ட என்ன விழுகும், அவ்வளோதான். அது ஒரு பித்தாகரஸ் தியரத்துக்கு உள்ளது, அந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளுக்கு. ஸ்லாண்ட் ஹைட் கண்டுபிடிக்க வேண்டியிருந்தால் அதை வச்சு கண்டுபிடிக்கணும். புத்திசாலித்தனமாக படி, மனப்பாடம் பண்ணாதிய. திருப்பி இந்த வார்த்தையை சொல்கிறேன், நான் +1லையும் சொல்கிறது சரி, +2லையும் சொல்கிறது, மனப்பாடம் பண்ணால் நீ பாஸ் ஆகலாம், மார்க் எடுக்க முடியாது. பார்த்துக்க சொல்லிட்டேன். பொறுமையாக நிதானமாக இது பண்ணிக்க. இந்த எழுதியிருக்கேன், இது 2 கோன். பொறுமையாக நிதானமாக இது பண்ணிக்க. டயக்ராம் போட்டல, அதெல்லாம் வேணாம், பார்த்துக்குறோம். கையில் வரைஞ்சாதான் தெரியும். சரி, ஸ்பியர். ஸ்பியர்னா கோலம். கோலம் ஃபுட்பால் இருக்க மாதிரி இருக்கும்ல, அது தர்பூசணி, கத்திரிக்காய், இது தக்காளி, அது சைஸ் எல்லாம் பார்த்து, எலுமிச்சம்பழம், அந்த மாதிரி ஸ்பியர் அப்படின்றது. ஸ்பியருக்கு வந்து நல்லா யோசிச்சுக்கோ, இப்படி இதாக இருக்கும். CSA TSA எல்லாமே உண்டு தான். கொஞ்சம் கவனி, எப்படி எழுதுறேன்னு பாரு. வால்யூம் உண்டு தான், ஒழுங்காக பார்த்தீங்கன்னா நீனே எழுதிடலாம். இது வந்து ஸ்பியருக்கு, இது 2 ஒன்றா தான் வரும். 4πr², 4πr², 4/3 πr³. அவ்வளோதான். இது 2 ஒன்றா தான் இருக்கும், இது மட்டும் மாறும். நான் வச்சுக்க. இது ஏரியான்றனால ஸ்கொயர் யூனிட்ஸு, இது கியூபிக் யூனிட்ஸ். ஸ்பியர்ன்றது இந்த மாதிரி ஃபுட்பால் மாதிரி இருக்கும்ல, இது இந்த மாதிரி உள்ளது, வட்டம் மாதிரி போட முடியாது. இது ரேடியஸ், பார்த்துக்கோ. இதே இது ஹெமிஸ்பியர் அப்படின்னா, அந்த எலுமிச்சம்பழத்தை பாதியை கட் பண்ண மாதிரி ஆயிரும். ஹெமிஸ்பியர் அப்படின்னா அரைக்கோளம் சொல்லுவாங்க. ஹெமிஸ்பியர் அப்படின்னா அரைக்கோளம், தமிழில் அரைக்கோளம். டேய் கவனி, இதுக்கு என்ன எழுதுறேன்னு பாரு. எலுமிச்சம்பழத்தை கட் பண்ண மாதிரி இப்படி எழுதிக்க.
இதுவும் ரேடியஸ் தான், இதுவும் ரேடியஸ் தான். இதுக்கும் சிஎஸ்ஏ இருக்கு, டிஎஸ்ஏ இருக்கு, வால்யூம் இருக்கு. வால்யூம் இருக்கு. வால்யூம் இருக்கு. வால்யூம் 4/3 πr கியூப்னு அதுக்கு எழுதுனேன். இதுக்கு 2/3 πr கியூப். 4 இருந்துச்சு, 4 பார்ட்டு. இது 2 பார்ட் ஆக்கிட்டேன். 4/3 அது. இது 2/3 πr கியூப். வால்யூம். வால்யூம்ன்றனால கியூபிக் யூனிட்ஸ். தமிழ்ல சதுர அலகு. இது வந்து கன அலகு. காணா ஆனான்னு எழுதுனா போதும். சதுர அலகுனா சாணா ஆனான்னு எழுதுனா போதும். சதுர அலகுகள் ஏரியாவுக்கு ஃபுல்லா. கியூபிக் யூனிட்ஸ் அப்படின்னா கன அலகு. 2 சொல்லினா கன கனசெவ்வகம் அப்படின்னு எழுதுவாங்க. 3 சொல்லினா போட்டுறாதீங்க. கன அலகு அப்படின்னு அர்த்தம் கியூபிக் யூனிட்ஸ் அப்படின்றது. இதுக்கு என்ன எழுதுறோம் அப்படின்னு மட்டும் பார்த்துக்க. இதுக்கு ஒன்றுக்கு 2πr², இன்னொன்றுக்கு 3πr². மறந்துடாது. ஆனால் அது ரெண்டுக்கு என்ன எழுதணும் நான் இருக்கான்னு பாரு. அதுக்கு தான் ஒழுங்காக பாருன்னு சொல்லிகிட்டே இருக்கேன். பார்த்தீங்கன்னா எழுதிடலாம் அப்படின்ட்டு. ஒரு தடவை கையில் எழுதி எல்லாமே எழுதிட்டீங்கன்னா சரியாக வந்துடும். ஒரு தடவை கையில் எழுதிட்டீங்கன்னா எல்லாமே சரியாக வந்துடும். புரியுதான்னு பாரு. ஹெமிஸ்பியர். அதுக்கு அடுத்து பார்த்துக்க பொறுமையா. ஃப்ரெஸ்டம்னு வச்சுக்கோ. ஹெமிஸ்பியர் எழுதிட்டேன், ஃப்ரெஸ்டம்னு வச்சுக்கோ. ஃப்ரெஸ்டம் அப்படின்னாமா கவனி. ஃப்ரெஸ்டம் அப்படின்னா வாளி. வாளி தமிழில் வந்து இடைக்கண்டம் சொல்லுவாங்க. இடைக்கண்டம் சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா வாளின்னு சொல்லுவாங்க. தண்ணி இறைக்கிற வாளி தான்டா தண்ணி. இந்த வாளி இப்படி ஒரு கோன் இருக்கு. இந்த கோனை இப்படி கட் பண்ணிட்டோம்னா, அறுத்துட்டோம்னா, இப்படி எதுக்கு பேரலா அறுக்கிறோம்னா, ஃப்ளோருக்கு பேரலா அறுத்தோம்னா. அதான் காலை தட்டி காட்டுறேன். இப்படி இல்லை, வெர்டிகலா இல்லை. அது ஒரு ஒன்வேர்டு. ஒரு கோனை ஃப்ளோருக்கு பேரலாக கட் பண்ணிட்டோம்னா கிடைக்கக்கூடிய ரிமைனிங் பார்ட் என்னன்னு கேட்பாங்க. அப்படி கிடைக்கக்கூடிய ரிமைனிங் பார்ட்டுக்கு பேர் தான் ஃப்ரெஸ்டம் அப்படின்னு தமிழில் எழுதணும், இங்கிலீஷில் எழுதணும், ஒன்வேர்டில். புரியுதான்னு பார்த்துங்க. பேரலாக அப்படி கட் பண்ணுறது. எதுக்கு பேரலா அப்படின்னா ஹரிசாண்டலா அப்படின்னு சொல்கிறது. மறந்துடாத. சொல்கிறதெல்லாம் நான் தூச்சிக்கோ. ஏதாவது ஒரு இடத்துல ஃப்ளூக்கில் அடிக்கிறது, அதிசயத்தில் அடிக்கிறதான்னு சொல்லி கொடுத்தாங்க அப்படின்ட்டு அவன் தான் ஜெயிப்பான். எல்லாத்தையும் வாங்கிக்கிறானு காதில். பேரலாக கட் பண்ணுறது, ஃப்ளோருக்கு பேரலாக கட் பண்ணுற மிச்ச பகுதி கிடைக்கிற பேலன்ஸ் பார்ட்டுக்கு பேர் இடைக்கண்டம் தமிழில் சொல்லுவாங்க. இங்கிலீஷில் ஃப்ரெஸ்டம் சொல்லுவாங்க. வாளி இல்லைன்னா பக்கெட்டுன்னு சொல்லுவாங்க. பக்கெட். இது வந்து உயரம், ஹைட்டு. இது ஸ்லாண்ட் ஹைட்டு. இது கேபிட்டல் ஆர், இது ஸ்மால் ஆர். கேபிட்டல் ஆர்னா டாப் ஆஃப் த ரேடியஸ், வாளியோட மேற்புற ஆரம். வாளி மேலே உள்ள பகுதி வந்து வாய்ப்பகுதி வந்து பெருசாக இருக்கும், தூர் பகுதி வந்து சிறுசாக இருக்கும். கேபிட்டல் ஆர்ன்றது டாப் ஆஃப் த ரேடியஸ். கேபிட்டல் ஆர் அப்படின்றது டாப் ஆஃப் த ரேடியஸ். டாப் ஆஃப் த ரேடியஸ். ஸ்மால் ஆர்ன்றது பாட்டம் ஆஃப் த ரேடியஸ். எல்லுன்றது ஸ்லாண்ட் ஹைட்டு. எப்பயும் போல ஹச்சுன்றது ஹைட்டு தான், அது மாற்றம் கிடையாது. எல்லாமே இதில் அடங்கியிருக்கு, பார்த்துக்கோ. இதில் முக்கியமானது வால்யூம் ஆஃப் ஃப்ரெஸ்டம்னு ஒன்று. இதில் முக்கியமானது வால்யூம் ஆஃப் ஃப்ரெஸ்டம். 5 மார்க் எனக்கு. வால்யூம் ஆஃப் ஃப்ரெஸ்டம் 5h/3 இல்லை 1/3 முன்னாடி போட்டுக்கலாம், எல்லாம் ஒன்று தான். 1/3 πhன்னு போட்டாலும் சரி, 5h/3. கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர் அப்படின்னு எழுதணும். நான் எப்படி வாசிக்கிறேனோ அது மாதிரி வாசிச்சா எழுதலாம். அதுக்கு தான் சொல்லி வாசிக்கிறது. 5h/3 கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர். எதுக்கு ஆர் ஸ்கொயர்னு சொல்ல தெரியாதா? ஆர் ஸ்கொயர் ஆர் அப்படி சொல்ல தெரியாதா? எந்த ஆரை போடணும்னு தெரியணும். அதனால தான் உச்சரிக்கையில் கரெக்டாக உச்சரிச்சுக்கணும்னு சொல்கிறேன். 5h/3 கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர் ரெண்டையும். இதுதான் வால்யூம். இதுதான் வால்யூம். பார்த்துக்க. இதுக்கு சிஎஸ்சியும் இருக்கும், டிஎஸ்சியும் இருக்கும். சிஎஸ்சியும் இருக்கும், டிஎஸ்சியும் இருக்கும். பாரு, இங்க பாரு, பொறுமையா நிதானமா பார்த்துக்க. டிஎஸ்சின்றது பெருசா போகும்.
டிஎஸ்சின்றது கொஞ்சம் பெருசாக போகும். 2 கேபிட்டல் ஸ்கொயர் சேர்த்துருப்பாங்க பாரு. πr ஸ்கொயர் ப்ளஸ் πr ஸ்கொயர் சேர்த்துருக்கான்னு பாரு. இங்கிட்டு π இன்ட்டு r ப்ளஸ் ஆர் இன்ட்டு என்னது பாரு. எப்படி எழுதுனேன்னு தெரிஞ்சா நீ எழுதலாம். நான் என்ன உன்னை மறத்தானே, நான் மனப்பாடம் பண்ணி உட்காந்து எழுதிட்டு இருக்கேன். ஒரு 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 இதாக மெத்தடாக எழுதணும்னா எழுதிடலாம். ஒன்று மேல்புற பரப்பு, இது மேல்புற பரப்பு. மேல்புற பரப்புனா தெரியுதா? நான் எழுதுனேன்ல, டாப் ஆஃப் த இது ஏரியானா மேலே சர்க்கிள் மாதிரி தானே இருக்கும். இது என்னது? பாட்டம் ஆஃப் ஏரியா. இது πrl சிஎஸ்சின்றதுக்கு இதுக்கு உள்ளது, கோனுக்கு உள்ளது. இதான் πrl தான் அப்படி எழுதியிருக்கேன், கோனுக்கு உள்ளது, கோனுக்கு உள்ளது. இந்த πrlன்னு இருக்கு பாரு. இந்த ஸ்மால் ஆர் இருக்குல்ல, அதை எடுத்துட்டு இதில் ஆர் ப்ளஸ் ஆர்னு எழுதியிருக்கேன் பார். அந்த ஆர் ஸ்மால் ஆரை எடுத்துட்டு இதில் கேபிட்டல் ஆர் ப்ளஸ் ஸ்மால் ஆர்னு எழுதியிருக்கேன் பார். இந்தா πrl அப்படின்னு தான் வாசிக்க முடியும். ஆனால் அந்த ஆரை தூக்கிட்டு கேபிட்டல் ஆர் ப்ளஸ் ஸ்மால் ஆர்னு எழுதியிருக்கேன். அப்போ ஒரு மேல்புற ரேடியஸு, கீழ்ப்புற இது மேல்புற ஏரியா, கீழ்ப்புற ஏரியா, ஒரு வளைவரப்பு சேர்த்துருக்கேன். வளைவரப்புனா சிஎஸ்சி சேர்த்துருக்கேன் இதில். சரியான்னு பார்த்துக்க. இதுதான் இதோட டிஎஸ்சிஏ. அப்போ சிஎஸ்சின்னு கேட்டால் இதுதானே இங்கே மேலே வரும். அதில் பாரு, சிஎஸ்சிக்கு என்ன கொடுத்துருக்குன்னு பாரு. பிரஸ்டத்துக்கு என்ன கொடுத்துருக்கு? அதான் சொல்கிறேன், π இன்ட்டு ஆர் ப்ளஸ் ஆர் இன்ட்டு எல். ரைட்டா? ஸ்கொயர் யூனிட்ஸ் சொல்கிறது புரியுதான்னு பார்த்துக்க. ஸ்கொயர் யூனிட்ஸ், இது கியூபிக் யூனிட்ஸ். இதைத்தாண்டா இங்கே எழுதியிருக்கோம், இதைத்தானே இங்கே எழுதியிருக்கோம். தெரியலையா? சேர்த்து எக்ஸ்ட்ரா 2 சேர்த்துருக்க. அதை தான் புரிஞ்சு படின்னு சொல்கிறது. மனப்பாடம் பண்ண மொட்டைத்தனம் மனப்பாடம் பண்ணக்கூடாது. யாராக இருந்தாலும் சரி மொட்டைத்தனம் மனப்பாடம் பண்ண முடியாது. கரெக்டாக காரண காரியமாக படித்தோம்னா நான் கீழே எழுதித்தான் மேலே எழுதினேன். அதான் சொன்னேன் உன்ட்ட சிஎஸ்சி அப்படின்ட்டு. இந்த இருக்கு 1/3 πh அதானே, இது பேர் வால்யூம். முதலே எழுதிட்டேன், முதலே சொன்னேன் 1/3 வெளியே எடுத்து எழுதலாம் அல்லது கீழே எழுதலாம்னு. நீ காதில் வாங்கவில்லை, தூங்கி கொண்டிருக்கிறாய். எனக்கு தெரியும்ல, புரியுதான் பாரு. இது ஃபுல்லாக நீ படிக்க வேண்டியது எல்லாமே மனப்பாடம் பண்ணி ஃபிங்கர் டிப்ஸில் சொன்னீங்கன்னா கணக்கை செய்வதற்கு கொஞ்சம் இதாக செய்யலாம். இந்த கணக்கை மூவ் பண்ணலாம். இல்லைன்னா கணக்கை மூவ் பண்ண முடியாது, கணக்கை மூவ் பண்ண முடியாது. இப்போ நான் எழுதியிருக்கிறது ஒரு செட் ஆஃப் தான் எழுதியிருக்கேன். இப்போ நான் அடுத்த செட்டு அப்படியே மாத்துறேன் பாரு. அப்படியே மாத்துறேன் அப்படின்னா இங்கே பாரு, உன்னை கேட்டுட்டு தான் மாற்ற போகிறேன். ஹாலோன்னு சொல்லுவாங்க. ஹாலோ தமிழில் வந்து உள்ளீடற்றன்னு அர்த்தம். ஹாலோ அப்படின்னா உள்ளீடற்ற அப்படின்னு அர்த்தம். இந்த மூங்கில் பைப்லாம் இருக்கும்ல, உள்ள ஓட்டை இருக்கும் சார்னே, ஒரு திக்னஸ் இருக்கும், இப்படி இருக்கும். ஆனால் சிலிண்டர் மாதிரி தான் இருக்கும். உள்ள ஒரு இப்படி கிடைக்கும், இப்படி தான் இருக்கும். உள்ள ஒன்று இப்படி இருக்கும் பார்க்குறது. இதுதான் ஹாலோ சிலிண்டர். அப்போ 2 ரேடியஸ் இருக்கு. இங்கே ஒரு ரேடியஸ், ஸ்மால் ரேடியஸ், அதுக்கு பேர் இன்னர் ரேடியஸ். இன்னர் ரேடியஸ்னா உட்புற ஆரம். இன்னர் ரேடியஸ்னா உட்புற ஆரம், ஸ்மால் ஆர். இன்னர் ரேடியஸ். கேபிட்டல் ஆர் அப்படின்றது அவுட்டர் ரேடியஸ். ரேடியஸ்ன்றது சிங்குலரு, ரேடி அப்படின்றது ப்ளூரல். இதுதான் பன்மை. ரேடியஸ் அப்படின்றது வந்து சிங்குலர் தான், ஒருமை தான். ரேடி டபுள் ஐ போடுவாங்க, அதுதான் பன்மை, ப்ளூரல் அப்படின்றது. நீ அதை போட்டு எழுதி போடாத. சரி, இங்கே கவனி. இதில் சென்டரில் இருந்து இப்படி போட்டோம்னா இது ஹைட், ரெண்டுக்குமே ஹைட் ஒன்று தான். கேபிட்டல் ஆர்ன்றது அதே சென்டர்லேருந்து வெளியில் வர்றது. கேபிட்டல் ஆர்ன்றது அதே சென்டர்லேருந்து வெளியில் வர்றது. அப்துல்லா, நீ சப்புன்னு உன்னை அறைய போகிறேன், இந்த போர்டில் ரெக்கார்ட் ஆகுது, கொல்ல போகிறேன் உன்னைய. சொல்லிக்கிட்டு இருக்கீங்களா? அங்கிட்டு என்ன வேடிக்கை? உனக்கு தானே சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அவ்வளோ உங்களுக்கு அலுப்பாக இருக்கோ? சொல்லிக் கொடுக்க எங்களுக்கு ஜாலியாக தெரியுது. சொல்லிக்கிட்டு இருக்கேன், அங்கிட்டு திரும்பி பார்த்துக்கிட்டு இருக்கான் ஜன்னலில். இனிமேல் அறைய மட்டும் பாரு. சின்ன சர்க்கிளுக்கு உள்ளது கீழ்ப்புள்ளத்தில் போட்டிருக்கேன் கீழே, அதில் வந்து சின்ன ஆறு இன்னர் ரேடியஸ்ன்றது. அதே சென்டரில் இருந்து அவுட்டர் வெளியில், அதே சென்டர்லேருந்து அவுட்டர் வெளியில் கேபிட்டல் ஆர்.
இப்போ நான் கணக்கை உனக்கு எழுத போகிறேன், கவனி. கடுப்பாகிறது நம்மளுக்கு. சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கான், அசால்ட்டாக திரும்பிக்கிட்டு இருக்கான். மனப்பாடம் பண்ணக்கூடாது, புரிஞ்சு படிக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அங்கிட்டு என்ன வேடிக்கை உனக்கு? இங்கே பாரு, இது ஏற்கனவே நீ படிச்சிருப்ப. சிலிண்டருக்கு ஏற்கனவே நீ சிலிண்டருக்கு படிச்சு ரெடியா இருக்க. இதுக்கு இப்போ நான் புதுசாது ஒரு ஆர் இருந்தா, டேய் கவனிடா, ஆர் பிளஸ் ஆர். அதே ஃபார்முலால 2 ஆர் இருந்துச்சுன்னா, இன்னொரு ஆர் இருந்துச்சுன்னா ஆர் மைனஸ் ஆர். நான் சொல்றதை புரிஞ்சுக்கிட்டா எழுதிடலாம். இப்போ நான் சொல்றதை கேள்வி ஹாலோ விட்டுரு. சிலிண்டருக்கு சிஎஸ்சி ஆஃப் சிலிண்டர் வந்து 2πRH. சிஎஸ்சி ஆஃப் சிலிண்டருக்கு 2πRH ஏற்கனவே. அதில் எத்தனை ஆர் இருக்கு? அப்போ இதைத்தான் சேர்க்கணும். 2 × πr + r × h. அவ்வளோதான். ஒழுங்கா சொல்றத கவனின்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன், திருப்பி கீழே வந்துருக்கு, சப்புன்னு அடிச்சிருவேன். அடுத்து டிஎஸ்ஏ அப்படின்ட்டு இருக்கு, 2πr × h + r. நான் அந்த ஃபார்முலா சொல்றேன். இதுக்கு ரிலேட்டடா சிலிண்டருக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். 2πr × h + r. 2 ஆர் வருது தெரியுதா? 2πrன்னு ஒன்று சொல்றான், அங்கிட்டு உள்ள ஒரு h + rன்னு சொல்றான். அப்ப 2πன்னு எழுதி ஒரு ஆருக்கு r + r × h + r - r. அவ்வளோதான். இது சார் ஏரியான்றனால எஸ்கியூ யூனிட்ஸ். அவ்வளோதான். மண்டே உடைய வரும்போது வால்யூம்ன்றது πr²h. வால்யூம்ன்றது πr²h. கவனிச்சு பாரு அதுல. அப்ப 2 ஆர் இருக்கு. அப்ப இது ரெண்டையும் சேர்த்து எழுதணும். கவனி, ரெண்டையும் சேர்த்து எழுதணும்னா இதே எழுதணும், அதே எழுதணும். a + b a - b. அப்ப πa² அப்படி எழுதணும், -b² × h கியூபிக் யூனிட்ஸ். புரியுதான்னு பாரு. மனப்பாடம் பண்றதுக்கு எளிமையா சொல்லி கொடுக்கறதுக்கு இப்போ வழி பார்த்தோம்னா விளாண்டுக்கிட்டு இருக்கேன். அப்ப இனிமே இப்படித்தான் சொல்லுவேன். ஒரு ஆர் இருந்தா r + r. அதை தர பண்ணிக்கிறேன் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை, முன்னாடி உள்ள ஃபுல்லா. இது 2வது ஸ்டெப்பு. ஒரு ஆர் இருந்தா r + r உள்ள இன்சர்ட் பண்ணிக்க. 2 ஆர் இருந்தா அதை எழுதி இதை எழுது. அப்பதான், அதாவது ரஃபா எழுதிட்டு இதுல உள்ள வந்து, அப்பதான் புத்திசாலித்தனம். மனப்பாடம் பண்ற கூடாது. இதுல 2 ஆர் இருந்தா ஒன்னு r + r எழுது, இன்னொன்னுக்கு r - r எழுது. அவ்வளவுதான். இதுல 2 ஆர் இருக்கு, a + b a - b சேர்த்துட்டேன். இதுதான் ஹாலோ. இதைத்தான் பக்கத்துல எழுதி வச்சிருப்பாங்க ஹாலோன்னு. இது அப்படியே தான் கன்வெர்ட் பண்ண போறேன் எல்லாத்துலயுமே. அதே மாதிரி தான் ஹாலோ கோன் எல்லாத்துலயுமே இருக்குடா. ஹாலோ கோன், சிஎஸ்ஏ, டிஎஸ்ஏ, வால்யூம். ஏய் கவனி, வால்யூம் வந்து சொல்லிட்டு எழுதுறேன், இதுதான் கரெக்ட் நினைச்சிடாத. வால்யூம் வந்து கோனுக்கு வந்து 1/3 πr² ஆச்சு. 1/3 πr². அப்ப r³ இருக்குனால இதை எடுத்துட்டு கவனி, கேபிட்டல் r³ - ஸ்மால் r³ × என்ன எழுதணும், h. புரியுதான்னு பாத்துக்க. r³ இருக்குல்ல, கியூப், r³ - r³. இதை மாத்திக்க, மறந்துடாத. 1 இது வந்து கியூபிக் யூனிட்ஸ். சரி, அடுத்து டிஎஸ்சிக்கு வந்து ஸ்கொயர் யூனிட்ஸ் தான் வரும். இதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து πrl. அப்ப r எடுத்துட்டு என்ன எழுதணும், r + r × என்னது, அவ்வளவுதான். அதே மாதிரி இங்க πr × l + r. அப்ப π பார்த்துக்க, r × l + r - r. இது ஸ்கொயர் யூனிட்ஸ், இதுவும் ஸ்கொயர் யூனிட்ஸ். சொல்ற மாதிரி படிச்சா அதுல நின்றுகிற மைண்ட்ல. இல்லைன்னா உன்னுடைய விருப்பம், என்கிட்ட அடி வாங்காத, இல்லை என்கிட்ட மார்க் கேட்காத, போயிட்டே இருக்கு. அவ்வளவுதான். மனப்பாடம் பண்ண முடியாது. என்கிட்ட கேட்டாலும் எனக்கு தெரியாது. நான் அதை சொல்லிதான் இதை சொல்ல முடியும் என்னாலேயே. என்ன ஜோசியமா பார்த்துட்டு இருக்கோம். ஒழுங்கா அதை பேஸ் பண்ணி படிச்சுட்டு, அதுக்கு தான் நான் தனித்தனியாக அங்கனக்குள்ள இங்கனக்குள்ள சொல்றேன்னு புரிஞ்சுக்கிறேன். யோசிச்சிருப்பாங்க, என்ன சிலிண்டர் போனாரு, அடுத்து ஹாலோ சிலிண்டர் நினைச்சு விஷ்ணு சொல்லி நினைச்சிருப்பான். சிலிண்டர் சொல்லிட்டாரு, ஹாலோ சிலிண்டர் சொல்லலாம் போயிட்டே இருக்காரு அப்படின்னு நினைச்சிருப்பாங்க நைஸா. நாங்க இப்படி சொல்லியிருப்போம். இல்லை சொல்றேன், இப்படி யோசிப்போம். அடுத்து இந்த சொல்றான் பாரு, அடுத்து ஒண்ணு சொல்லுவான் பாரு. இப்ப ஸ்பியரு பார்த்துக்க, அவன்லாம் ஸ்கூல்ல நடத்திட்டான் அவனுக்கு. ஆனா ஃபார்முலா தெரியுமான்னு தெரியல. ஹாலோஸ்பியர், ஹாலோஸ்பியருக்கு நம்ம ஸ்பியருக்கு ரெண்டுக்குமே இப்படித்தான் எழுதணும். இப்படித்தான் எழுதணும். நான் இருக்கான்னு பாரு. சிஎஸ்சி எழுதணும், டிஎஸ்சி எழுதணும். வால்யூம் வந்து 4/3
பை ஆர் கியூப்னு எழுதணும். இப்போ இந்த ஆர் ஸ்கொயர் 2 ஆர் இருக்கனால எடுத்துரு, இதே எடுத்துரு, கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர். அதே மாதிரி கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர். இது கியூபு, கேபிட்டல் ஆர் கியூபு மைனஸ் ஸ்மால் ஆர் கியூப். அவ்வளோதான். இது வந்து ஸ்கொயர் யூனிட்ஸ், இதுவும் ஸ்கொயர் யூனிட்ஸ். அவ்வளோதான். புரியுதான்னு பாரு. இது ஹாலோ ஸ்பியர், ஹாலோ ஹெமிஸ்பியர்னு ஒன்று இருக்கு. ஹாலோ ஹெமிஸ்பியர் பவுல்னா அந்த டீ கப்பு குடிக்கிறோம்ல அந்த மாதிரி உள்ளது. இப்படி இருந்தால் ஹெமிஸ்பியர், இடையில இப்படி போட்டுட்டோம்னா அது ஹாலோ ஹெமிஸ்பியர். ஹாலோ ஹெமிஸ்பியர், ஹாலோ ஹெமிஸ்பியர். சரியா? உள்ளீடற்ற வார்த்தை சேர்த்துக்க. உள்ளீடற்ற அரைக்கோளம், உள்ளீடற்ற ஓட்டையா இருக்க மாதிரி இருக்கும், அது மாதிரி ஹாலோ. சரியா? இதுக்கு சிஏசிஐ இருக்கு, டிஏசிஐ இருக்கு, வால்யூம் இருக்கு. வால்யூமை வீன்னு சொல்லுவாங்கடா, மறந்துடாதீங்க. இதுக்கு 2πr ஸ்கொயர்னு எழுதணும். சாரி, 2πrா, 2πr ஸ்கொயர் 3πr ஸ்கொயர். இது 2/3 πr கியூப்டா டேய். இதை எடுத்துட்டு அப்படியே மாத்துறேன், கேபிட்டல் ஆர் கியூப் மைனஸ் ஸ்மால் ஆர் கியூப். அதே மாதிரி இதை மாட்டு. நல்ல வேலை. கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் ஸ்மால் ஆர் ஸ்கொயர். ஸ்கொயர் யூனிட்ஸு கியூபிக் யூனிட்ஸ். இது வந்து ஸ்மால் ஆர், இங்கேருந்து வெளியில் வர்றது கேபிட்டல் ஆர். சரியான்னு பாரு. இது ஆன்சர் என்ன இருக்குன்னு பாரு. ஹாலோ முன்னாடி உள்ளது மாறுது பாரு. முன்னாடி உள்ளது மாறுதுன்னா இது 2 இல்லை. இந்த இதில் வந்து சிஏசி அப்படின்னா வெளியில் உள்ள மட்டும் எடுத்தால் போதும். சிஏசி அப்படின்னா வெளியில் உள்ள மட்டும் இருக்கு பாரு. சிஏசி தானே 4πr ஸ்கொயர்னு, ரைட்டான்னு பாரு. இது ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர்னு இருக்கான்னு பாரு. அதை பார்த்துக்கோ. அப்போ இங்கேயும் வரையில் அதே மாதிரி இங்கே என்ன வரும், சிஎஸ்சிஏ. இதுக்கு என்ன சொல்லியிருக்கான்னு பாரு போல. இதுக்கு ப்ளஸ்ஸு, இதுக்கு 3 இன்ட்டு ப்ளஸ்ஸு. சரியான்னு பார்த்துக்கோ. கரெக்டான்னு பாரு. 2π இன்ட்டு ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர், π இன்ட்டு 3r ஸ்கொயர் ப்ளஸ் என்னது ஆர் ஸ்கொயர். டிஎஸ்சிஏ வால்யூம் அப்படியே தான் இருக்குது. அப்போ இதை மட்டும் கொஞ்சம் இந்த 2 இதையும் ஸ்டடி பண்ணி படிச்சுக்கோ. ஸ்டடி பண்ணி படிச்சுக்க அப்படின்னா அவசரம் இல்லாமல். ஹாலோ ஸ்பியர் அப்படின்றது வெளியில் உள்ள மட்டும்தான் கொடுத்துருக்கு. ஹாலோ ஸ்பியர் அப்படின்னா வெளியில் உள்ள மட்டும்தான், வெளியில் உள்ள ரேடியஸ் அதோட ஏரியா மட்டும்தான் கொடுத்துருக்கு. யோசிச்சுக்கோ. டிஎஸ்சி அப்படின்னு சொல்லலாம், வெளியிலையும் கண்டுபிடிச்சு 2ஐயும் கூட்டியிருக்கு. உள்ள பெருக்குன்னா அதானே வரும். 4πr ஸ்கொயர் ப்ளஸ் என்னது 4 ஸ்மால் ஆர் ஸ்கொயர். உள்ளேயும் கண்டுபிடிச்சிருக்கு, 2ஐயும் கூட்டி வச்சிருக்காங்க. இது வால்யூம் உனக்கு தெரியும். இதில் அதே மாதிரி பார்த்துக்கோ என்ன செஞ்சுருக்குன்னு. சிஏசிஏ இது உள்ளேயும் உள்ள கண்டுபிடிச்சிருக்கு, வெளியிலையும் கண்டுபிடிச்சிருக்கு. இதில் என்ன செஞ்சுருக்காங்கன்னு பாரு. டிஎஸ்சிஏன்னு போட்டு 3 கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் போட்டிருக்கு. டிஎஸ்சிஏ அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்லியிருக்கு, 3 கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் சொல்லியிருக்கு. 3 கேபிட்டல் ஆர் ஸ்கொயர்னா இப்படி சொல்லியிருக்கு 3. அதாவது πr ஸ்கொயர் ப்ளஸ் πr ஸ்கொயர் ப்ளஸ் என்னதுடா πr ஸ்கொயர், இப்படி அர்த்தம். இதில் பைய ஃபுல்லாக காமனாக எடுத்துட்டோம்னா என்ன வந்துடும், 3r ஸ்கொயர் ப்ளஸ் இங்கிட்டு ஒரு πr ஸ்கொயர் இருக்குது. நான் சொல்ல புரியுதான்னு பாரு. இது 3 πr ஸ்கொயர் இருக்குது. என்ன இருக்குது, 3 πr ஸ்கொயர் இருக்குது. அப்படின்னா தானே வெளியில் எடுத்தோம்னா பை வரும். உள்ள என்ன இருக்குது, ஒரு ஆர் ஸ்கொயர், ஒரு ஆர் ஸ்கொயர், எத்தனை ஆர் ஸ்கொயர், 3r ஸ்கொயர்னு எழுதியிருக்கோம். அப்போ πr ஸ்கொயர்ன்றது கேபிட்டல் ஆரில் போட்டிருக்காங்க 3. இதில் போட்டிருக்காங்க கேபிட்டல் ஆரில் போட்டிருக்காங்க. அப்படின்னா இது நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா 3 வந்து பேஸா ஹைட், இது டாப்பான்னு பாரு. வெளிப்புற இது, வெளிப்புற இது கேபிட்டல் ஆர்ன்றது வெளிப்புறம். அது வெளிப்புறம் 3 சேர்த்துருக்கு. அதில் இன்னொன்று என்ன சேர்த்துருக்கு, உள்ள உட்புறம் 1 சேர்த்துருக்கு கடைசியாக. 3, அதாவது 3 கேபிட்டல் ஆர் சேர்த்துட்டு ஒரே ஒரு ஸ்மால் ஆர் சேர்த்துருக்குடா. அப்போ 3 வெளிப்புற ஆரம் சேர்த்து ஏரியா சர்க்கிளுக்குள்ள ஏரியா தானே, எல்லாமே தெரியலையா. இதுவும் சர்க்கிளுக்குள்ளதான், இதுவும் சர்க்கிளுக்குள்ளதான், இதுவும் சர்க்கிளுக்குள்ளதான், இதுவும் எதுக்குள்ளதான், சர்க்கிளுக்குள்ளதான் சேர்த்துருக்கதா பார்த்துக்கோ. இந்த தேங்காய் மூடி அது மாதிரி தேங்காய் உடைச்சோம்னா பாதியாக வரும்லடா, அதுதான் ஹாலோ ஹெமிஸ்பியர் அப்படின்னு அர்த்தம்.
அதை யோசிச்சு பார்த்து பொறுமையாக எழுதிக்க. 2 மட்டும் தனியாக எழுதி பார்த்துக்கோ, மறந்துடாத. வேற இதில் இருக்கான்னு பாரு ஃப்ரெஸ்டத்துக்கு.